நிச்சயமாக நடக்குங்க. சத்தியமாக நடக்கும், உண்மையாக நடக்கும். நீங்கள் எதெல்லாம் ஜபத்தில் கேட்குறீங்களோ விசுவாசிங்க, அதெல்லாம் கடவுள் சத்தியமாக நிச்சயமாக கொடுக்குறார். மத்திய நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் சொல்கிறது, பரலோகத்தில் உங்கள் பிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவரை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? எனவே ஆண்டவர் நன்மையான தருவார். எவ்ரி குட் டீட்ஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். ஆண்டவர் நல்லது தான் நம்ம வாழ்க்கையில் தருவார். அப்போ இது வரைக்கும் என் வாழ்க்கையில் கிடைக்காம இருக்குது அப்படின்னு நினச்சா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கடவுள் கொடுக்குறது எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தாமதம் இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் பூர்த்தி கொள்வேன், உங்களுக்கு தாமதம் இருக்கும் கண்டி தோல்வி இருக்காது. இதை பொறுத்து கொண்டு இந்த விசுவாச நடையில் நாம் கடந்து போவோம். பாருங்கள், இந்த மத்திய நற்செய்தி 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு ஃபேமஸ் சேயிங்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு பழமொழி சொல்லிடுறாங்க. அப்போ தான் இதோடு கூட நம்ம ஒத்து போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. முயற்சி திருவினையாக்கும். முயற்சி திருவினையாக்கும் எங்கன்னு பார்க்குறோன்னா இந்த பழமொழி இருக்க பார்க்குறோம். இதை எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா வேதத்தில் தான் எடுத்திருக்காங்க. மத்திய 7:7 எடுத்துருக்காங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்போ இந்த முயற்சி நீங்கள் செய்யும்போது, கேட்டுகிட்டே இருக்கும்போது இந்த முயற்சி செய்யும்போது, தேடிக்கொண்டே இருக்கும்போது அந்த முயற்சி செய்யும்போது, இல்லை என்றால் நீங்கள் தட்டிக்கொண்டே இருக்கும்போது முயற்சி செய்யும்போது தான் அவங்க வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும்ன்றது ஒரு காரியம். பொதுமுறையான திருக்குறள் சொல்லப்படுது. என்ன பொருள் சொல்லப்படுதுன்னா, தெய்வத்தில் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். கடவுளாலே முடியாதனா கூட முயற்சி எடுத்தால் உடனே கிடைச்சான்னு சொல்லிட்டு திருக்குறள் சொல்லுது. ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் மூளையால் முடியாது முழங்கால முடியும். எனக்கு நம்புங்க விசுவாசிங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு முடியாத காரியத்தை கடவுள் என்ன செய்ய போகிறாரா, நீங்கள் செபிக்கிற வாயிலாக கற்று தருகிறார். அது மாத்திரமல்ல, பொல்லாத பெற்றோர்கள் உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பாருங்கள், பெற்றோர்கள் எல்லாமே நல்லவங்க தான். குரூயல் ஃபாதர் இல்லை பேட் ஃபாதர் அப்படி இல்லை. இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் மீனை கேட்டால் பாம்பையோ, இல்லை என்றால் அப்பத்தை கேட்டால் கல்லையோ கொடுக்க மாட்டாங்க. எதை கேட்குறோமோ அதை தான் நம்ம கொடுப்பாங்க. இப்போ இந்த கல், இந்த அப்பம் அப்படின்னு ஒப்பமே எடுத்துக்கலான்னா, கல் வந்து ஹார்டஸ்ட் திங்கு, அப்போ வந்து சாஃப்டஸ்ட் திங்கு. கல்லை நம்ம சாப்பிட முடியாது, அப்பத்தை நம்ம சாப்பிடலாம். ஏன்னா சாப்பிடக்கூடியது தான். நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு சாப்பிடணும். சில பேர் வாழ்கிறதுக்கே என்ன செய்கிறாங்க, சாப்பிட்றதுக்காக தான் வாங்குறாங்க. இது நல்லா சாப்பிடணும், அதுக்காகவே உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஆனால் உயிர் வாழ்கிறதுக்காக கொஞ்சம் சாப்பிடணும். ஆனால் அதே போல் இங்கே மீதியும் பாம்பையும் பார்த்திங்கன்னா, பாம்பு பாய்சனஸ், அது சாப்பிட முடியாது, சாப்பிட்டு செத்துருவாங்க. அப்போ பொருளாதார பெற்றோர்கள் நல்ல காரியத்தை தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அறிஞ்சிருக்கும்போது, ஆண்டவர் பரமபிதா உங்கள் காண்கிற எல்லா தகப்பனிடத்துலேருந்து உங்களுக்கு நல்லது வரும்னு நினைக்கும் போது, பரலோகத்தில் இருக்க பிதா ஹவு மச் ஃபார் அதிகமாக ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொள்வதோட, நீங்கள் வேண்டிக் கொள்வதோட ஆண்டவர் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் நன்மையானதான் தருவார். நம்புங்க, விசுவாசிங்க. நம்மளுடைய ஜபம் பெரிய காரியங்களை கொண்டு வரப்போகுது. ஏன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியம். என்னென்னா, இது எக்ஸ்பெரிமெண்ட்டு கிடையாது. இது என்னென்னா, இந்த காரியத்தை வந்து நம்ம இதை போட்டு இதை பண்ணி அதை செஞ்சு அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், ப்ரே பண்ணுங்கள். நிச்சயமாக கடவுள் எல்லா ஆசீர்வாதத்தை தருவார். கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக.